வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் செப்டம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் மெனு பிளான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்சோட அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும் 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் சேவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பப்போ எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுப்பேன். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதை எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். நீங்களும் என்ன மாதிரி சேவிங்ஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம பட்ஜெட் டைரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவிங்ஸ் சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் காய்கறி ஷாப்பிங் மெனு பிளான் வீடியோ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த சார்ட் எனக்கு அனுப்புங்க, இந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்சு, ₹1 சேவிங்ஸ் சேலஞ்சு, 50,000 சேவிங்ஸ் சேலஞ்ச் எல்லாமே நம்மளோட பட்ஜெட் டைரியிலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் டைரியில் பின்னாடி சேவிங்ஸ் பிளானர் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் பட்ஜெட் டைரி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பில் தான் இந்த சார்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது தனி பிடிஎஃபாக எதுவுமே கிடையாது. இந்த 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் இன்னையோட 40,000 ரூபாய் வந்து அட்டைன் பண்ணிட்டேன். 40,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அமௌண்ட்டெல்லாம் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இடையில வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நவம்பர் அதுக்கப்புறம் ஏப்ரல் எக்ஸாமுக்கு நான் செட் பண்ணி கொடுத்த கொஷின் பேப்பர் அமௌண்ட்டு, பேப்பர் கரெக்ஷன் போன அமௌண்ட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன்லேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்களில் லாஸ்ட் இயர்க்கு பண்ண ஒர்க்குக்கான அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. எல்லா அமௌண்ட்டையும் நான் எதுவுமே ஒத்த பைசா செலவே பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் போட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், மாதம் எடுத்து வைக்கக்கூடிய சேவிங்ஸ் தெரியும். ஸோ இப்போ சேவிங்ஸ் சேலஞ்சுக்கு என்னால் தனியாக ஒதுக்க முடியாது. அதனால எனக்கு இந்த மாதிரி வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் சோஃபார் வந்து நல்ல கரெக்டாக ரவுண்ட் அமௌண்ட்டாக 40,000 ரூபா நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் காய்கறி பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகா, பொடலங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பொட்டேட்டோ ரெண்டுமே வாங்கியிருந்தேன். அரைக்கீரை ஒரு கட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எப்போது போல், இஞ்சி வாங்கியிருந்தேன். எனக்கு மொத்தமாக 200 ரூபா வந்துச்சு. ஆக்சுவலாக நான் முதல்ல நார்மல் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொடலங்காவையும். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் நான் வாங்கின காய்கறி. 200 ரூபாய் எனக்கு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 1ஆம் தேதி மண்டேலேருந்து நமக்கு மெனு பிளான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் தண்ணியாக செஞ்ச தக்காளி சட்னி, ரோட்டு கடை தக்காளி சட்னி தண்ணியாக செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதை இப்போ சொல்லிக்கிறேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையல் பண்ணிட்டோம். அந்த கீரை ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு நாள் மண்டே வந்து நல்லா கீரை கடையல் பண்ணி ஒயிட் ரைஸு, கீரை கடையல், கொஞ்சம் காரசாரமாக தொட்டுக்க வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். கீரை கடையில் சிறுபருப்பு போட்டு கடைஞ்சாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமா தான். மண்டே மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆட்ட டைம் இல்லை. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து ரவா உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ரவா உப்புமா காலையில் செஞ்சால் கண்டிப்பாக வடை வாங்கிடுவோம். அது என்னென்னு தெரியல, உப்புமா, வடை இல்லை உப்புமா, அந்த சாம்பார் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போதும் போல் தோசை, அது வந்து பார்த்திங்கன்னா வதக்கி அரைச்ச அந்த புதினா கொத்தமல்லி சட்னி. ஸோ வதக்கல் சட்னி மாதிரி செஞ்சு அதில் புதினா கொத்தமல்லி ஜாஸ்தியாக போட்டு செஞ்சுருந்தாங்க. இதுதான் மார்னிங். இது ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் அந்த கீரையை அப்படியே அழகாக பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ முருங்கைக்காய் வாங்கின கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளிக்குழம்பு, கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் இதே மெனு தான். ஒரு கட்டு எங்களுக்கு வாங்கினா நல்லா பெரிய கட்டாக இருக்கும். ஸோ 2 நாளைக்கு தாராளமாக வரும். ஒரு கட்டே போதும், 20 ரூபா கட்டு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ் மாவில் இட்லி தான் ஊற்றணுன்னாங்க. ஆனால் டைம் இல்லாதனால தோசை, நார்மலாக இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி.
தேங்காய் வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கல. என்னோடய கலீக் வந்து அவங்க மோஸ்ட்லி அவர் கொண்டாந்து கொடுத்துருவாரு. அவங்களோட தோட்டத்தில் விளையக்கூடிய தேங்காய். கொடுக்காத அன்றைக்கி நாங்கள் வெளியில் வாங்கிப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி தோசை தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருந்துச்சு. இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நார்மல் இட்லி பொடி மாதிரி இல்லாமல் நிறையா இந்த பல்சஸ் சேர்த்து செஞ்சுருந்தது. இதுவுமே நல்லா ப்ரோட்டீன் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் மார்னிங் சேர்த்துக்கிறேன். தோசை இட்லி பொடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். இட்லி பொடினாலும் தோசை இட்லி பொடினாலும். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நிறையா இருக்கிறதுனால முருங்கைக்காய், மிச்சம் அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு பொடலங்காய் தேங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. இது செம அட்டகாசமாக இருந்துச்சு. இது நாங்கள் அடிக்கடி செய்வோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னாலே முருங்கைக்காய் ஒன்று வீட்டில் இருக்கும், இல்லை கடையிலையாவது வாங்கி இந்த கிரேவி பண்ணிடுவோம். இதுவும் பொடலங்காவும் அட்டகாசமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி போட்டாச்சு. பூண்டு சட்னி. பூண்டு வந்து நான் மொத்தமாக வாங்கிடுவேன். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீக் வாங்கினேன் அப்படின்னா அது லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். ஏன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்கனால நான் மொத்தமாக வாங்கி போட்டுருவேன். லாஸ்ட் மந்த் வாங்கின பூண்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பூண்டு சட்னி செஞ்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை தக்காளி சட்னி, அதாவது வதக்கல் தக்காளி சட்னி. ஒன்றுமே இல்லை, இது வந்து வெங்காயம் தக்காளி வரமிளகா அவ்வளோதான், 3 மட்டும் நல்லா வதக்கி அரைச்ச சட்னி. அவசரத்துக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மார்னிங் எப்போதும் போல் தோசை வதக்கல் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் பக்கம் போயாச்சு. தக்காளி சாதம் செஞ்சு கொத்தரை வத்தல். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் லீவ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால் வீட்டில் வந்து தான் தக்காளி சாதமும் கொத்தரவங்காய் பொரியலும் சாப்பிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சரி டயர்டு. என்னன்னே தெரில, இந்த வாரம் வந்து எப்படா லீவ் வரும் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே தான் இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சேமியா உப்புமா செஞ்சு அன்றைக்கி வந்து டின்னரை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடித்து போய் தூங்கினது தான் தெரியும், அப்படி ஒரு தூக்கம் 3 நாளும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் காலைல எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரமே சாம்பார் வச்சுட்டாங்க. ஸோ வீட்டிலையே காலையில் ரவா உப்புமா செஞ்சு கடையில் வடை வாங்கிக்கிட்டோம். லாஸ்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெனு பார்த்துருப்பீங்க. லீவில் மோஸ்ட்லி உப்புமா செஞ்சாங்க, ஏன்னா லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால இந்த சாம்பார் வடை கண்டிப்பாக இருக்கும். மதியம் அதே சாம்பார், இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு நிறையா செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு கிரேவி, கத்திரிக்காய் முருங்கைக்காயோட போட்டு நாள் உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா உருளைக்கிழங்கையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்காய் சாம்பார் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். நைட்டு அதே சாம்பார் தோசை தான். உங்களுக்கே தெரியும் வழக்கம் போல் சாம்பார் இருந்தாலே அன்றைக்கி மோஸ்ட்லி தோசை தான். 90% தோசை ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ரவா உப்புமா. எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் வீட்டில் ஒட்டிக்கிச்சு. இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை மெனு. சாட்டர்டே வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேங்காய் நிறையா கொடுத்துருந்ததுனால அதை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேங்காய் சட்னி போட்டாச்சு. மோஸ்ட்லி யாருக்குமே எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னா 2 வாரமாக அரைச்சிட்ருக்கோம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரில, வத்த குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஸ்டைலில் வத்த குழம்பு சாப்பிட்ணும் ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. வத்த குழம்பு அப்பளம் சாப்பிட்ணுன்னு. இது சாட்டர்டே. அப்புறம் அவங்க இருந்த கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு இந்த வத்தல்லாம் போட்டு சும்மா வீடியோ பார்த்து வச்சோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அப்பளம் தான் தொட்டுக்கேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கிரேவி. இது சும்மா மிச்சம் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது வெங்காயம் நிறையா போட்டு பட்டாணி போட்டு இந்த கிரேவி பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டேவும் சண்டேவும் கொஞ்சம் விலாக் எடுத்தேன். உங்களுக்கு விலாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் விலாக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.